So I get a lot of comments saying, Rahul, என்னால புதுசா friendship create பண்ண முடியல, என்னால யார் கூடயும் mingle ஆக முடியல, நான் left out ஃபீல் பண்றேன், same sex opposite sex bond create பண்ண முடியல, what can I do அப்படின்னு. So இந்த வீடியோல I'll teach you எப்படி வந்து friendship create பண்றது, எப்படி வந்துட்டு we can hold on to the friendship, ஒரு long term connection create பண்றதுன்னு I'll explain. Just follow பண்ணி பாருங்க. உங்களோட ஆஃபீஸ்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, நீங்க எவ்ரிடே ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணனும்னா கூட சரி, எல்லாத்துக்குமே this will work. But before that, today's video sponsor Kuku FM is India's leading audio shows platform with over 5,000 plus hours of content library. எங்கனாலும் எப்பனாலும் தமிழ்ல you can hear to audio shows. இன்னைக்கு நான் சஜஸ்ட் பண்ற புக் என்னன்னா Rich Dad Poor Dad, என்னோட all time favorite. App download link plus special coupon code நான் descriptionல attach பண்றேன். First 250 usersக்கு yearly premium $399 கிடையாது, just $199. Okay, now let's get started. Number one, every time நம்ம ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே வர்ற ப்ராப்ளம் என்னன்னா we don't approach anyone. யாராச்சும் நம்ம கிட்ட வந்து பேசி எல்லா எஃபோர்ட்டும் மற்றவங்க போட்டால் மட்டும் நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்குவேன் நினச்சோம்னா that doesn't work. நமக்கு ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ஒருத்தவங்க கூட அசோசியேட் ஆகிக்கணும், நம்ம ஒருத்தவங்க கிட்ட பாண்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம தான் வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணணும். I know it's tough for a lot of people ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். பட் நான் வந்து இன்ட்ரோவர்ட், என்னால் பேச முடியாது, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஜஸ்ட் சே ஹாய். ஒரு காமனான பிளேஸில் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு காமனான பிளேஸில், நம்மளோட காலேஜ்லையோ நம்மளோட ஆஃபீஸ்லையோ இல்லை டெய்லி நம்ம போகிற ஒரு இடத்துலையோ தான். ஸோ அங்கே அவங்ககிட்ட பேசுறது ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா ஒரு காமனாக ஒரு டாபிக் ஆல்ரெடி இருக்குது. அப்படியே நீங்கள் ரொம்ப பேசலன்னு பரவாயில்ல, ஜஸ்ட் சே ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட் யூ டூயிங், conversation started. But the second thing you must follow in order to create new friendship என்னன்னா be open minded. Do not be judgmental. ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ப்ரீ கன்சீவ் நோஷன் கிரியேட் ஆகிருக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்க பர்சனாலிட்டி தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இவங்க இப்படி இருந்தாங்கன்னா இது சரி வராது, இவங்க வந்து கெட்டவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆஸ்பெக்டில் போகாமல் கொஞ்சம் ஓப்பனாக அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா, ஓகே தட்ஸ் தேர் நேச்சர், இந்த மாதிரி பேசுகிறாங்களா, ஓகே தட்ஸ் தேர் நேச்சர், இந்த மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணோன்னா நிறைய பேர்கிட்ட நம்மளால் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியும். நம்பர் 3, ஓகே நான் வந்துட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எப்படி கான்வர்சேஷன் ஹோல்ட் பண்ணுறது, ஓரளவுக்கு நல்லா பேசினா மட்டும்தானே ஒருத்தவங்களோட அந்த பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் ஒரு சிம்பிள் ட்ரிப் தரேன், இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ ஒர்க் கூட கிடையாது. அதில் யூஸ்வலாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா நம்ம அவங்கக்கிட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசினாலே போதும். அவங்களோட இந்த சைல்டுஹுட் டேஸும் சரி, இல்லை அவங்களோட பேஷன் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் சரி, எதில் அவங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதை பற்றி ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக நம்மக்கிட்ட அசோசியேட் ஆகிக்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சன் கிட்ட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றி கேட்க ட்ரை பண்ணுங்கள், அவங்களோட சைல்டுஹுட் டேஸ் பற்றி கேட்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பேசுகிறப்ப அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஹவு, வென், வேர், இந்த மாதிரி இடையில சின்ன சின்ன கொஸ்டின் கேட்டால் மட்டும் போதும். அவங்க பேசிகிட்டே இருக்க போகிறாங்க, உங்களோட பாண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்க போகுது. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி டீப் கான்வர்சேஷன் கிரியேட் ஆச்சுனாலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இனிஷியலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் செட்டப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் இது ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா சில எஃபோர்ட்ஸ் நம்ம சைட்லேருந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு 1 year பேசலைனாலோ, 6 months பேசலைனாலோ, இல்லை 1 month பேசலைனாலோ ஒரு பிரேக் கிரியேட் ஆயிரும். அப்படி இருக்கப்போ புதுசாக ஒருத்தங்கிட்ட இப்போ தான் கனெக்ட் ஆயிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நம்ம சைட்லேருந்து போனால் மட்டும்தான் ஒரு லாங் பீரியடாக அதை ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஷோ ஜெனுவின் அப்ரிசியேஷன், லைக் ஜெனுவின் கேர். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு எப்போ எது பிடிச்சாலும் ஜெனுவினாக அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா சைக்கலாஜிக்கலி இட் மேக்ஸ் பீப்புள் வெரி ஹாப்பி. நம்ம ஒரு அப்ரிஷியேஷன் யாருக்கு போனாலும் சரி, யாருமே அது வந்து சோகமாக எடுத்துக்க மாட்டாங்க. யாருமே வந்து எனக்கு வேணாம், யாருமே எனக்கு வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம யாரை எப்போ அப்ரிஷியேட் பண்ணாலுமே இட் மேக்ஸ் தம் வெரி ஹாப்பி. அப்படி நம்ம ஒரு ஹாப்பினஸான ஸ்டேட் அவங்களுக்கு கொடுத்தனாலே இன்னும் அதிகமாக அசோசியேட் ஆகணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ ஜெனுவினாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஜெனுவினாக உங்களோட கேர் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமா ஒரு பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆகும். நான் ஏன் ஜெனுவினாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் திங் அதான் நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்டு பிடிக்கணுன்றதுக்காகவோ, ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகணுன்றதுக்காகவோ நம்மளோட ட்ரூ செல்ஃபை மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணிடவே கூடாது. ஒரு சர்டன் பிஹேவியர் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா நமக்கு அது பிடிக்கலனாலும் நம்மளும் அந்த மாதிரியான பிஹேவியரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு நினச்சி பண்ணுறது டோன்ட் டூ இட். ஏன்னா அதெல்லாம் இனிஷியலாக நல்லா தான் இருக்கும். பட் 1 week 2 weekல நம்மளோட ட்ரூ செல்ஃப்க்கு திரும்பி வந்துடுவோம். அப்போது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வைப், நம்ம வேற ஒரு பர்சனாலிட்டியை மாறி ஒரு வைப் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வைப் தான் நல்லா இருந்திருக்கும். நம்ம திரும்ப ட்ரூ செல்ஃப்க்கு வந்தோடனே இந்த வைப் மேட்ச் ஆகாமல் போயிடுச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பி யுவர் செல்ஃப். உங்கள் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற வைப்பு கூட நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி இனிஷியலாகவே நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா யூ ஹேவ் டு புட் எஃபர்ட்.
just to stay in touch. ஏன்னா நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அது மாதிரி கட் ஆகி போயிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்மளும் டச்சில் இருக்கணும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஜென்யூனாகவே ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல், அவங்க கால் பண்ணால் தான் நான் கால் பண்ணுவேன், அவங்க டெக்ஸ்ட் பண்ணால் தான் நான் பண்ணுவேன்னு நினைக்காம, உங்கள் சைட்லேருந்து ஓகே அட்லீஸ்ட் ஒரு தடவை அவங்க கால் பண்ணாங்கன்னா நம்ம 2 தடவை கால் பண்ணலாம். இல்லை காலே பண்ணலைனாலும் ஒரு 4 தடவை உங்கள் சைட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 5th டைம் டோன்ட் டூ இட். நான் ஜஸ்ட் நம்பருக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபோர்ட் போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப தடவை உங்கள் சைட்லேருந்து மட்டும்தான் போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கிரியேட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தட்ஸ் ஹவ் யூ ஹோல்ட் ஆன் டு ஃப்ரெண்ட்ஷிப். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்றதை காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you, do what you love and stay happy. Limited time. Rahul.